என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக மனித உருவில் தோன்றி மனிதர்கள் எவ்வாறு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் உமது வாழ்க்கையின் வழியாக பலருக்கு கடவுளின் நெறிமுறைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வாழ்க்கையின் வழியாக மக்களை மீட்டெடுத்தவரே, வாழ்க்கைக்காக உமது பிறப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எலியாவை கடவுள் அனுப்பி எவ்வாறு உலகத்தை தயார் செய்தார் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இதோ நாம் பார்ப்பது என்னவென்றால், திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. அவருக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்டபொழுது அவருடைய தாயும் தந்தையும் யோவான் என்று எழுதினார்கள். இதன் வழியாக கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்பட்டார் என்றும் அவர்களும் கடவுளின் திட்டத்திற்கு இணைந்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த உலகத்திலே கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளின் விருப்பத்தையும் கடவுளின் திட்டத்தையும் நிறைவேற்றி நாம் இருக்கின்ற இடத்தில் கடவுளின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் சிந்தனை வழியாக, சொல் வழியாக, செயல் வழியாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். அப்போது நாமும் நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இயேசுவே, நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழவும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற மக்களுக்கு நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் அதை அனுபவிக்க அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ஜான் கேண்டி கூறுகிறார், எல்லாவிதமான தவறான கருத்துக்களை எதிர்த்து நில்லுங்கள், ஆனால் பொறுமையுடனும் அமைதியுடனும் செய்யுங்கள்.